சேஃப்டிக்காக அவர் என்ன பண்ணார்னா, அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் என்ன ஆனா ஓன என்ன எப்போ பாரு ஆனா ஓன என்னாச்சுன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் தானே தலைவர், உங்களுக்கு தானே எல்லாம் தெரியும். சொல்லுங்க என்னாச்சு, என்னாச்சு? போலீஸ்கிட்ட கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே. 3 இடம் கேட்டுக்கிறீங்க, 3 இடத்துல 2 இடம் சின்ன இடம், இதுதான் பெரிய இடம் போலீஸ் சொல்லுது. போலீஸ் மட்டும் இல்லை, எடுத்து போட்டாங்க, அந்த இடத்த எடுத்து போட்டாங்க. 3 இடத்துல 2 இடம் ரொம்ப ஆபத்தாக இருக்குது, அங்கே பண்ணியிருந்தா இதை விட பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இதை விட பெரிய இடம் எங்கே கேட்டீங்க? கிரவுண்ட் எதாவது கேட்டீங்களா? கேட்கல. நீங்கள் கேட்டு ஓகே பண்ணி, ஓகே நாங்கள் அந்த இடத்துல பண்ணிக்கிறோன்னு ஓகே சொல்லிட்டு வந்தீங்க. நீங்கள் சொல்லலை, ஏன்னா இந்த வேலை நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் வீட்டிலேருந்து நேராக வருவீங்க, எழுதி கொடுக்குறத படிப்பீங்க, படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவீங்க. யாருக்கு என்னன்னா என்ன கருமானான்னு அப்படியே ஓடுறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்க்க மாட்டீங்க, வந்து என்னன்னு கூட சொல்ல மாட்டீங்க. 2 நாள் கழிச்சு வீடியோ போடுவீங்க. அப்போ உங்களுக்கு